கிரியைகள் அப்படிங்கிறதும் ஒருத்தங்களை எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ரிச்சுவல் இஸ் நத்திங் பட் லாட் ஆஃப் மூமெண்ட்டை சிங்க்ரனைஸ் பண்ணி வந்தால் அதுக்கு பேர் ரிச்சுவல் இல்லையா? ஒரு தாளமும் ஒரு இசையும் கோர்வையாக வரும்போது அது நாதமாக மாறுது. ரிச்சுவல் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட். அதுக்குள்ளே ஒரு சிங்க்ரனிசிட்டி வந்ததுன்னா அந்த ரிச்சுவல் எல்லாமே ஒன்று கூடும்போது அந்த இடத்துல ஒரு அதிர்வு வெளிப்படுது. அது துவங்கும் இடம் ஒரு விளக்கேற்றும் இடமாக கூட இருக்கலாம். அந்த விளக்கேற்றக்கூடிய இடத்துல கூட ஒரு முழு பாவமோட அந்த விளக்கை ஒருத்தங்க ஏற்றும் பொழுது அந்த இடம் கூட அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. ஆனால் இது எதுக்கு பண்ணுறோம்னே தெரியாமல் மொனோட்டனஸாக பண்ணும் பொழுது ஈவன் தென் அதுக்கான ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட், அதாவது அதோடைய பலன்கிறது கொஞ்சம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதோடைய ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட் தெரியணும் அப்படின்னா தென் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தையும் ஏதோ மொனோட்டனஸாக பேட்டர்னாக பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அது ஏன் செய்கிறோம், அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணுங்கும்போது அந்த இடத்துல யோகம் வந்துடுது. ஸோ பக்தியும் யோகமும் இட் இஸ் வெரி இன்டர்கனெக்டட். ஸோ அந்த இடத்துல அந்த பக்தியை இன்னும் ஒரு உளமாற செய்வதற்கான வழிகாட்டுதலை யோக வாழ்க்கை கொடுக்குது. லைக் அண்டர்ஸ்டாண்டிங், மூச்சை கவனித்தலாக இருக்கலாம். அந்த இடத்துல ஸ்லோவிங் டவுன், முழுக்க எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம், முனைப்பாக இருக்கலாம். அது நடக்குதோ இல்லையோ, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத விட அதுக்கான முனைப்பு தான் இம்பார்ட்டன்ட். இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் அந்த இன்டென்ஷன் இருந்தாலே லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். அது யோக நிலையின் மூலியமாக வரும்.